அதிமுகவில் சில தலைவர்கள் நினைக்கலாம், ஓ இது பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க விஜய்க்கு, இதை அவர் பூஸ்ட் பண்ணி விடுறாங்க, ஒரு செக்யூர் பாதுகாப்போடு போகும்போது மக்கள் நினச்சிப்பாங்க பெரிய தலைவர் ஆகிட்டாரு, இவருக்கு ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் வந்துருச்சு. தற்போது மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தொடர்வதற்கு ஏன் அவசரம் காட்டினார் அப்படிங்கிற ரீதியில் சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தொடர விரும்புகிறாரா இல்லையா அப்படிங்கிறத பதில் சொல்லணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இது அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்புக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கா? அவருடைய அமைச்சர் பதவி மீண்டும் பறிக்கப்படுவது வாய்ப்பு இருக்கா? இப்போ தொடர்ந்து இடி, சிபிஐ, ஐடி சொல்வது என்னென்றால், இவர் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அந்த வழக்கில் இருக்கிற விட்னஸஸ் இருப்பாங்க, அந்த வழக்கை ஏதாவது விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பதவியில் இருந்தால் அவருக்கு அது அதிகமாக பண்ணுவார்னு அவர் மேலே ஒரு சந்தேகம் இருக்குது. தொடர்ந்து யார் மேலே ஊழல் வழக்குகள் இருக்கிறதோ அவர்கள் மந்திரியாக தொடர்ந்தால், அமைச்சராக தொடர்ந்தால், கட்சியில் அவங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும், இல்லை ஸ்டாலினுக்கு அவங்க வேண்டுபட்டவர்களாக இருக்கலாம், ஸ்டாலினுக்கோ இல்லை ஸ்டாலினுக்கு நெருங்கி இருக்கிறவர்களுக்கோ வேண்டுபட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் மக்களோட மத்தியில் என்ன தோணும், எந்த ஊழல் குற்றச்சாட்டை நீங்கள் எந்த அமைச்சர் மீது வைத்தாலும் யாரும் ராஜினாமா செய்ய மாட்டார்கள், அவர்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, ஃபைனல் தீர்ப்பு வரையில் தாங்கள் கண்டினியூ பண்ணுவோம், அப்படி தானே சொல்கிறாங்க. பிரதமர் மோடி மீது மக்கள் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கைக்கு காரணத்தில் தான் பாருங்கள், பல மாநில தேர்தல்களையும் காங்கிரஸ் போல எதிர்கட்சிகளால் ஒன்றும் பண்ண முடியாத நிலைமையில் இருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த மட்டும் வேறு பெட்டர், ஆனால் மற்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி மூடு இருக்குது. அண்ட் ராகுல் காந்தியோட செயல்பாடு, மற்ற எதிர்கட்சிகளோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்றும் வரலை. பாயிண்ட் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குஹன். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கியிருக்கு மத்திய அரசு. இந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்லை, இதை இந்தியாவோட உள்துறை இதை அசஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு முடிவு வந்திருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அதாவது ஐபி, நம்ம மத்திய அரசோட ஐபி பார்த்துட்டே இருப்பாங்க, அசஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க யாருக்கு எவ்வளோ த்ரெட் பர்செப்ஷன்னு. அது பார்த்துட்டு அவங்க உள்துறை அமைச்சகம், ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அவங்க எப்போதுமே அசஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க, யாருக்கு த்ரெட்டு வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சமயம் ஆக்டர்ஸ்க்கு த்ரெட் வரும். இப்போ பாலிவுட்டு, ஹாலிவுட்டு, இந்த மாதிரி திரை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது த்ரெட்டு வந்துகிட்டே இருக்காரு, அசஸ் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு நம்ம மாநில அரசோட இதுவும் இதில் இருக்கும், இன்புட்ஸும் இருக்கும், அவங்களும் கேட்டிருப்பாங்க என்ன இருக்குது என்ன இதுன்னு. இப்போ அவர் தனி கட்சி துவங்கின பிறகு இப்போ அடுத்தது 1-2 மாதத்தில் அவர் இதை ஆரம்பிக்க போகிறாரு, ஒரு சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போகிறாரு. தமிழ்நாடு முழுவதும் தன் கட்சிக்காக, தன் கட்சி கட்டமைப்புக்கு இது சீர்படுத்துவதற்காக அவர் பெரிய டூர் ஆரம்பிக்க போகிறார். இப்போ டூர் ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு ஏதாவது என்ன விதமான அவருக்கு இது இருக்குது, த்ரெட்டு, அதாவது யாராவது த்ரெட் பண்ணுறாங்களா, இதாக பண்ணுறாங்களா. ஏன்னா இந்த பொறுப்பு, இந்த மாதிரி ஒரு பெரிய நபருக்கு பொறுப்பு அரசோட பொறுப்பு, அது மாநில அரசாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. ஆனால் இது குறித்து அதிமுக துணை பொதுச் செயலாளரான KP முனுசாமி அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். பாஜக விஜய் தன் பக்கம் இழுக்க பார்க்கிறதா அப்படிங்கிற ரீதியில் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பாஜகவின் கடந்த கால வரலாற்றை பார்த்தாலே தெரியும் எதற்காக இந்த பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. அவருக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? இல்லைங்க, பாஜக முடிவு இல்லை, இது உள்துறை முடிவு. ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, அது அடிப்படையில் தான் முடிவு எடுத்திருப்பாங்க. இது கட்சிக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. ஆனால் உங்களுக்கு அதிமுகவில் சில தலைவர்கள் நினைக்கலாம், ஓ இது பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க விஜய்க்கு, இதை அவர் பூஸ்ட் பண்ணி விடுறாங்க, ஒரு செக்யூர் பாதுகாப்போடு போகும்போது மக்கள் நினச்சிப்பாங்க பெரிய தலைவர் ஆகிட்டாரு, இவருக்கு ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் வந்துருச்சு, அந்த அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க. அது அரசியல் பார்க்குறாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா, நான் டெல்லியிலிருந்து பார்க்கும் பொழுது இப்போ நீங்கள் இந்த மாதிரி உள்துறை அமைச்சகம் தொடர்ந்து ஹோம் மினிஸ்ட்ரி அசஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதுக்கு பல இன்புட்ஸ் வாங்குவாங்க, ஐபிட்டேருந்து வாங்குவாங்க, நம்ம ஸ்டேட் சிஐடிட்டேருந்து வாங்குவாங்க. என்ன, அதாவது ஸ்டேட்டோட இன்டெலிஜென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா,
தமிழ்நாடு அரசோட இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸு இதெல்லாம் வைத்து கொண்டு தான் ஒரு அசஸ்மெண்ட் செய்யப்படுகிறது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்குது. என்னன்னா, இப்போ ஒய் கேட்டகரினா அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது அவ்வளோ இருக்காது. தமிழ்நாட்டில் வெளியில் வந்தால் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலம் போகும்பொழுது அதிகமாக கொடுப்பாங்க. சில சில கேஸில் இப்போ அவர் விஜய் வந்து வெளியில் வராரு வச்சுக்கோங்க. இப்போ மும்பைக்கு போகிறாரு, டெல்லிக்கு வராரு, எங்கேயாவது போகிறாருன்னா அப்போ அதுக்கு வேணுங்கிற பாதுகாப்பு இந்த ஒய் கேட்டகரியில் மற்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு இது அனுப்பும் இன்ஸ்ட்ரக்ஷன். இது பர்டிகுலர் இவர் வந்து இவருக்கு பாதுகாப்பு அதிகம் கொடுக்கணும். அதான் 2-3 கேட்டகரி, எக்ஸ் கேட்டகரி, ஒய் கேட்டகரி, ஜெட்டுக்கு அப்புறம் ஜெட் ப்ளஸ்ன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க அசஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு த்ரெட் பர்செப்ஷன்லாம் திருப்பி அதை எடுத்துருவாங்க, பாதுகாப்பு எடுத்துருவாங்க. ஆனால் இது தொடர்ந்து வந்து மற்ற மாநிலங்களுக்கு, ஏன்னா இப்போ விஜய் எங்கெல்லாம் போகிறோம், இப்போ எங்கேயாவது ட்ராவல் பண்ண போகிறோம், டூர் பண்ண போகிறோம், அப்புறம் ஒய் கேட்டகரி கொடுத்தாச்சுன்னா மாநில அரசுக்கும் அது தகுந்த மாதிரி இது பண்ணி ஆகணும். உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே அதுக்கு வேணுங்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி ஆகணும். தற்போது மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தொடர்வதற்கு ஏன் அவசரம் காட்டினார் அப்படிங்கிற ரீதியில சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சராக தொடர விரும்புகிறாரா இல்லையா அப்படிங்கிறத பதில் சொல்லணும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்புக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கா? அவருடைய அமைச்சர் பதவி மீண்டும் பறிக்கப்படுவது வாய்ப்பு இருக்கா? இல்லை, இது பாருங்க, இந்த மேட்டர்ல கோர்ட்டு பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் பல நேரத்தில் பல கருத்துக்கள் வைத்திருக்கிறாங்க. இதில் முதல்ல அவர் ஏன் அவர் மேலே கேஸ் இருந்துட்டு அவர் ராஜினாமா செய்யாத போது நிலைமையில் இந்த மேட்டர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்தது, பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் வந்தபோது அப்போ எந்த பெஞ்ச் முன்னாடி அவங்க சொன்னாங்க பாருங்க, அமைச்சராக தொடர்வது ஒரு குற்றச்சாட்டு, ஒருத்தர் மேலே கேஸ் வந்து தொடர்வது வந்து இது பொலிட்டிக்கல் மொராலிட்டி. அதாவது அந்த முதலமைச்சரோ இல்லை அந்த அமைச்சரோ எடுக்க வேண்டிய முடிவு. என் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது, குற்றச்சாட்டு இருக்கிற நேரத்தில் நான் அமைச்சராக தொடரலாமா, இது அந்தந்த அமைச்சர் முடிவெடுக்க வேண்டும் சொல்லி அப்படி விட்டாங்க. இப்போ என்ன மேட்டர் எங்கே வருது பார்த்தீங்கன்னா, இப்போ தொடர்ந்து இடி, சிபிஐ, ஐடி சொல்வது என்னென்றால், இவர் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அந்த வழக்கில் இருக்கிற விட்னஸஸ் இருப்பாங்க, அந்த வழக்கை ஏதாவது விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பதவியில் இருந்தால் அவருக்கு அது அதிகமாக பண்ணுவார்னு அவர் மேலே ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து அவருக்கு இது கூடாது, அவருக்கு நீங்கள் அவர் இதை கொடுக்காதீங்க, அவருக்கு ஃபுல் இதை கொடுக்காதீங்க, அந்த கேஸை நம்ம இது பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க இந்த ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி, சிபிஐயாக இருக்கட்டும், இடியாக இருக்கட்டும். ஆனால் இதில் பாருங்க, விஷயம் என்னன்னா, உங்கள் மேலே குற்றச்சாட்டு வந்ததுன்னா உடனடியாக முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க, என் மீது குற்றச்சாட்டு வந்திருக்கு, அப்புறம் தான் அரசியல் சொல்கிறேன், என் மேலே குற்றச்சாட்டு வந்திருக்கு, அந்த குற்றச்சாட்டு வந்து என் மேலே அந்த குற்றம், நான் குற்றம் செய்திருக்கிறேனா இல்லையான்னு ஒரு கோர்ட்டு தீர்ப்பு வழங்குறது வரையில் நான் பதவியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அப்படி இல்லைங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, பதவியில் எப்படியாவது தொடரணும். இதை நான் குறிப்பிட்ட அங்கே சொல்ல, மற்ற இடத்துல இப்படி நடக்குது. அப்புறம் செந்தில் பாலாஜி மேட்டர் என்ன, திருப்பி திருப்பி இவங்க சொல்கிறது என்னென்னா, அவர் பதவியில் இருந்தாலும் அந்த பதவியினால் அவர் இது பண்ணுறாரு, கேஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு, அதுதான் அவர் மேலே இருக்க குற்றச்சாட்டு. இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்க, இங்கே பாருங்க, ஏன்னா இவங்க திருப்பி திருப்பி இடி சொல்லுது என்னென்னா, அவர் தொடர்ந்து ஒரு பதவியில் இருக்கிறதுனால எங்கள் கேஸ் பாதிக்கப்படுறது, எங்கள் கேஸோட இன்வெஸ்டிகேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, அதனால் அவர் தொடரக்கூடாதுங்கிறது இவங்களோட இது. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு தெரியும், அவர் குற்றச்சாட்டு வந்த பிறகு ரொம்ப நாளாக தொடர்ந்து அமைச்சராக தானே இருந்தார். அப்புறம் அந்த பெயில் எல்லாம் கிடைக்காத போது இது அனுப்புறது சரி, அதுக்கப்புறம் இப்போ திருப்பி வந்து கொடுத்துட்டாங்களே, பெயிலில் வந்த உடனே அவருக்கு பதவி திருப்பி கொடுக்கப்பட்டு. சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த உத்தரவு என்பது இப்போ ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு ஒரு நெருக்கடியை தான் கொடுத்துருக்கா? இப்போ ஏன் அப்படிங்கிற ரீதியில் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லைங்க, நெருக்கடியோட என்னன்னா கெட்ட பேர். அதாவது திருப்பி 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 எந்த மாதிரி கெட்ட பேர் வருதுன்னா, அப்படி என்ன செந்தில் பாலாஜிக்கு இப்போ அவர் பதவி தொடர்ந்து ஏன் நீடிக்கிறாரு, அவர் மேல இருக்க குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சீரியஸ் குற்றச்சாட்டு. அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இருக்கும்போது என்ன ஒரு கட்டாயம் இருக்குது, முதல்வர் ஸ்டாலின் அவர் அமைச்சராக வச்சிருக்காரு, அவர் அப்படி என்ன நிர்பந்தம், அப்படி என்ன அவர்கிட்ட ப்ரெஷர் இருக்குதா, பொலிட்டிக்கல் ப்ரெஷரா இல்லை வேற கட்சியிலேருந்து ப்ரெஷரா, அவர் ஏன் தொடராருங்கிறது இந்த கேள்வி திருப்பி திருப்பி வருதில்லை. இந்த எதிர்கட்சிகளும் திருப்பி திருப்பி தானே கேட்பாங்க. என்ன ஒரு நபர் மீது இவ்வளோ பெரிய குற்றம் பாருங்க, ஒரு சாதாரண கவர்மெண்ட் சர்வெண்ட்
ஒரு சாதாரண கவர்மெண்ட்ல ஒரு ஊழியர் இருந்தாருன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்தாலும் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. திருப்பி பதவி அது சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வரையில் அரை சம்பளம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும். உங்க மேல குற்றம் இருந்ததுன்னா நீங்க தொடர முடியாது. ஆனா அமைச்சரா இருக்கிறவள் என்ன பெரிய குற்றச்சாட்டு இருந்தா நான் பெயில் கிடைச்சிருச்சு, ஜாமீன்ல வந்தாங்களே தன் தன் மேல ஒன்றும் குற்றம் இல்லை அப்படிங்கிறாங்க. தங்க மேல எந்த குற்றப்பத்திரிகை இல்லை, ஒன்றும் இல்லை, நாங்க ஃப்ரீ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது அரசியல் தூய்மையான அரசியலுக்கு இது சரியில்லை. நம்ம பாலிடிக்ஸ்ல என்னன்னா நீங்க ஆன்சரபிள். அதாவது மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் என்ன நினைப்பாங்க இதை பற்றி. அதாவது கோர்ட்ல அதாவது ஃபைனலா ஜெயிலுக்கு அனுப்பிச்சாதான் பதவி விடுவோம். அதுலயும் பாருங்க, இப்ப டெல்லியில இருந்து ஒண்ணு கத்துக்கணும். ஸ்டாலின் புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப டெல்லியில நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் தோத்ததுக்கு பெரிய காரணம் என்ன? அவரை சிறையில் வைத்த போது கூட நான் முதல்வர் பதவியை விட மாட்டேன்னாரு கெஜ்ரிவால். அவரை மார்ச் மாசம் போன மாசம் 2024 இடி அவரை சிறையில் வைத்தார்கள். என சாராய பாலிசியில ஊழல். சிறையில் வைத்த போது நான் முதல்வர் பதவியை விட மாட்டேன்னார் கெஜ்ரிவால். பிறகு ஏப்ரல் மேல அவர் வெளியில வந்தார், எனக்கு கேம்பெயின் பண்ணணும், லோக்சபா கேம்பெயின். அப்பவும் முதல்வராக வந்தார். அப்ப என்ன பண்ணாரு, தன்னோட மனைவி சுனிதா கெஜ்ரிவால் மூலமா நான் டெல்லி அரசை நடத்துவேன்னாரு. அதுக்கு ஒத்துக்கல கவர்னர். நீங்க சிறையில இருந்து ஒத்துக்க பண்ண முடியாது. அதுக்கு பிறகு செப்டம்பர் மாசம் திருப்பி சிறைக்கு போயிட்டார். லோக்சபா தேர்தல் முடிந்த பிறகு அவர் சிறையில் போனார் போன வருடம். செப்டம்பர் மாதத்தில் அவருக்கு கடைசியாக பெயில் வழங்கப்பட்டது. பெயில் வழங்கின பிறகு அப்ப அந்த பெயில் கொடுக்கும் பொழுது, ஜாமீன் கொடுக்கும் பொழுது அவர் மேல சில கண்டிஷன் வச்சாங்க. என்ன கண்டிஷன்? கேஜ்ரிவால் சிஎம் அலுவலகத்துக்கு போக முடியாது, சிஎம்மோட கோப்புகளை பார்க்க முடியாது, சிஎம் மாதிரி கையெழுத்து போட முடியாதெல்லாம் ஒரு கண்டிஷன். அப்பதான் அவர் என்ன பண்ணாரு, சரி இனிமே நான் சிஎம் இருந்து பிரயோஜனம் இல்லை, அதனால இந்த அத்திசிங்கிறவங்கள உட்காத்தி வச்சாங்க முதல்வராக. ஆனா அதுல அவர் பேர் ரொம்ப டேமேஜ் ஆச்சு. அதே போல தொடர்ந்து யார் மேல ஊழல் வழக்குகள் இருக்கிறதோ அவர்கள் மந்திரியாக தொடர்ந்தால், அமைச்சராக தொடர்ந்தால், கட்சியில் அவங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும். இல்லை ஸ்டாலினுக்கு அவங்க வேண்டுபட்டவர்களாக இருக்கலாம், ஸ்டாலினுக்கோ இல்லை ஸ்டாலினுக்கு நெருங்கி இருக்கிறவர்களுக்கோ வேண்டுபட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் மக்களோட மத்தியில் என்ன தோணும், எந்த ஊழல் குற்றச்சாட்டை நீங்கள் எந்த அமைச்சர் மீது வைத்தாலும் யாரும் ராஜினாமா செய்ய மாட்டார்கள், அவர்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, ஃபைனல் தீர்ப்பு வரையில் தாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் அப்படிதானே சொல்றாங்க. பட் அது என்ன நேர்மையான அரசியலா? நீங்க ஊழலுக்கு எதிர்த்து இருக்கீங்க சொல்றீங்க, தூய்மையான அரசியல் தரேன்னு சொல்றீங்க, உங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டுலாம் தப்புங்கிறீங்க. அப்படி இருந்தா நீங்க பதவி விட்டுட்டு உங்களை பேர் கிளியர் ஆன அப்புறம் திருப்பி வாங்க. இதுல பாருங்க பொலிட்டிக்கல் டேமேஜ் அதிகமா இருக்கும். லீகலா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா இல்லை லீகல் மேட்டர்ல கேஜ்ரிவால் மேட்டர்ல சுப்ரீம் கோர்ட் சொன்னது இதே தான். நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தி அவங்க பதவியை விட வேண்டும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா சட்டத்தில் அந்த மாதிரி கிடையாது. ஆனா இங்க சட்டம் வேலை செய்யறது இல்லை. எது நியாயம், எது நேர்மை, எது யோக்கியங்கிறது கொஸ்டின். இந்தியா டுடே சி ஓட்டர் நடத்திய ஒரு கருத்து கணிப்பில் மோடி அவர்களுக்கு மீண்டும் செல்வாக்கு அதிகரித்துள்ளது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போது தேர்தல் நடந்தால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளில் 543ல குறைஞ்சது 343 தொகுதிகள் பாஜக வெற்றி பெறும், பாஜக அணி வெற்றி பெறும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய பார்வை? இல்லைங்க, தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா போன ஏப்ரல் மே 2024 நடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 248 சீட்டு தான் கிடைச்சிருச்சு. சொந்தமாக மெஜாரிட்டி கிடைக்கல. அதுக்கு ஆனா என்டிஏன்னு கூட்டணி இருந்ததுனால எலெக்ஷனுக்கு முன்பு நடந்த இருக்கிற கூட்டணி என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியில அவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தது. அதனால ஆட்டோமேட்டிக் கவர்மெண்ட் வந்துருச்சு. மோடி 3ஆம் முறை வந்துட்டார். அதுக்கு பிறகு பாருங்க, அதுக்கு பிறகு அப்போ காங்கிரஸ் போல எதிர்கட்சிகள் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, மோடி டவுன் ஆயிட்டாரு, மோடி பாப்புலாரிட்டி போயிடுச்சு, நாங்க தான் வர்றோம், நாங்க 52லேருந்து 99 சீட்டு கிடைச்சிருச்சு, இது ஜாஸ்தி நாள் நிற்காது, நீடிக்காதுன்னு சொன்னாங்க. இதை விழுந்துரும், மோடி சர்க்கார் விழுந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நடந்தது என்னவோ வேற.
பிரதமர் மோடியோ தனக்கு சீட்டு கம்மியாக கிடைச்சதுன்னு ஒன்றும் மாற்றிக்கல. அவர் செய்ய வேண்டிய முடிவுகள் எடுக்கிறார், செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு கொண்டு தான் இருக்கிறார். ஹரியானா தேர்தல் பாருங்க, அது கண்ணை முழிச்சிடுச்சு. எல்லாரும் முழிச்சுக்க முடியாடுச்சு. ஹரியானாவில் எல்லாரும் சொன்னாங்க இல்லை திருப்பி பிஜேபி வராது. ஆனால் அங்கே பிஜேபி 3ஆம் முறை வந்தது. காங்கிரஸ் ஓவர் கான்ஃபிடென்ஸில் சரியாக போட்டியிடலை, சரியாக கேண்டிடேட்ஸ் போடலை, அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை. பூபேந்தர் சிங் கூட இது பண்ணார். காங்கிரஸ் வந்து பிஜேபியை வடநாட்டில் எதிர்க்கக்கூடிய புது சக்தி கிடையாது. அதுக்கு பிறகு மகாராஷ்டிராவில் லோக்சபா தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் அதிகமாக இடம் கிடைச்சிது. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் மீண்டும் மகாயுத்தின்னு சொல்லி பிஜேபி, சிவசேனா, அதாவது ஏக்நாத் ஷிண்டே, நம்ம அஜித் பவார் வந்துருச்சு. தேவேந்திர பட்னவிஸ் முதல்வர் ஆயிட்டார். அதுக்கு பிறகு டெல்லி வாங்க. இப்போ டெல்லி நடந்த தேர்தலில் என்ன சொன்னாங்க? இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் திருப்பி வந்துடுவார். ஆனால் மக்கள் என்ன பார்க்குறாங்க? அதுக்கப்புறம் எடுத்த முடிவுகள், 3ஆம் முறை பிரதமரான பிறகு மோடியோட செயல்முறை பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக ஸ்பீடாக இருக்கு, இன்னும் வேகம் அதிகமாக இருக்கு. பல முடிவுகளை எடுக்கிறார், செய்ய வேண்டியதை செய்கிறார். ஆனால் மக்கள் மத்தியில் என்ன தோணுது? மோடி நல்லா தானே பண்ணுறாரு. அது இப்போ பாருங்க, வருமான வரியில் மத்திய வர்க்கத்துக்கு, மிடில் கிளாஸ்க்கு அதுக்கு இது கொடுத்த பிறகு, இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் கொடுத்த பிறகு இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன், சரியாக தானே பண்ணுறாரு. அதாவது என்ன புரிஞ்சுக்கணும் குஹன், பிரதமர் மோடி மீது மக்கள் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு காரணத்தில் தான் பாருங்க, பல மாநில தேர்தல்களிலும் காங்கிரஸ் போல எதிர்கட்சிகளால் ஒன்றும் பண்ண முடியாத நிலைமையில் இருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த மட்டும் வேற பெட்டர். ஆனால் மற்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மூடு இருக்குது இன்னைக்கு. அண்ட் ராகுல் காந்தியோட செயல்பாடு, மற்ற எதிர்கட்சிகளோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்றும் வரலை. மக்களுக்கு எப்போ இது பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியா டுடே எடுத்திருக்கிற போல் சர்வே நமக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குவதில்லை. ஏன்னா இன்னைக்கு அரசியல் நிலைமை என்ன? ஒரு பக்கம் பாருங்க, மோடி தலைமையில் அரசு 3ஆவது டேர்ம் நடக்குது, தொடர்ந்து முடிவுகள் எடுக்கிறாங்க, ரிசல்ட் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகளுக்குள்ள என்ன இருக்குது பாருங்க, கேட்டா இந்திய அலைன்ஸ் இருக்குங்கிறாங்க, இல்லைங்கிறாங்க. மகாராஷ்டிராவில் பாருங்க, ஒத்தரை இப்போ பாருங்க, அஜித் பவார் இப்போ வந்து சரத்பவாருக்கும் உதய் தாக்கரேக்கும் ஆரம்பிச்சிருச்சு. அவர் சரத்பவார் என்ன பண்றாரு? ஏக்நாத் ஷிண்டே புகழ்ந்து பேசுறாரு. இதுல கேஜ்ரிவால் பாருங்க என்ன ஆச்சு. கேஜ்ரிவாலுக்கும் ராகுல் காந்திக்கும் இந்த தரம் தனித்து நின்று போட்டிட்டாங்க. அந்த தனித்து நிட்ட போட்டியத்தில் ஒரு 10-12 இடங்கள்ல ஆப் தோத்துச்சு. ஒருவேளை காங்கிரஸுடன் போட்டிட்டு இருந்தால் இவங்க நம்பரும் கிட்டத்தட்ட 30-32 வந்திருக்கும். ஆனால் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா தேர்தல் என்பது வெறும் கணக்கு இல்லை. இவங்களுக்கு இவ்வளவு ஓட்டு, அவங்களுக்கு இவ்வளவு ஓட்டு, ரெண்டு சேர்த்தா இவ்வளவு ஓட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அதுல கூட மக்கள் மூடு எப்படி இருக்குது, கேஜ்ரிவாலை பத்தி மக்கள் என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள், இந்த கேள்வியெல்லாம் வருது. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு தேதிக்கு எதிர்கட்சிகள் ஒற்றுமை ஒண்டி விஷயம் இல்லை. ஒற்றுமையா இருந்தா ஜெயிச்சிடலாம் நான் சொல்ல மாட்டேன். ஒற்றுமையை விட நீங்க என்ன நாட்டுக்கு என்ன செய்யறது, என்ன ஆல்டர்னேட்டிவ் வச்சிருக்கீங்க? நீங்க திருப்பி சொல்லுது, நான் பிஜேபியை ஒழிச்சிருவோம், பிஜேபி தோக்கடிச்சிடும். நீங்க பிஜேபி தோக்கடிக்கலாம், நீங்க ஆட்சி வரதுக்கு அது உங்களோட ஒரு பெரிய நோக்கமா இருக்கலாம். மக்கள் அப்படி பார்க்கறது இல்லை. மக்கள் என்ன பார்க்குறாங்க? இந்த அரசு இருக்கிறது, இது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, இது சில நன்மைகளை செய்து கொண்டு இருக்கிறது, பெரிய விதமாக நம்ம வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் பிரதமர் மோடி என்ன சொல்றாரு? சில நல்ல விஷயம் பண்ணணும்னு பார்க்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த பக்கம் எதிர்கட்சிகள் தங்களை பத்தி தான் பேசிக்கிறாங்க. ஒன்னா இருந்தா ஆட்சி பிடிச்சிருவோம். ஆட்சி பிடிக்கிறதுல இருக்கானே வழிய மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன? சரி, பிஜேபினா இது செய்யணும், நாங்க இதை செய்வோம் அப்படின்னு ப்ரோக்ராம் இல்லை, பாலிசி இல்லை, ஒரு லீடர் இல்லை, ஒரு ஃபேஸ் இல்லை. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க எப்படி ரிகவர் பண்ண முடியும்? இப்ப அடுத்த வர தேர்தல் பீகாரை பத்தியும் அந்த அதே சர்வே சொல்றாங்க. பீகார்ல திருப்பியும் நவம்பர் மாசம் மாநில தேர்தல் வருகிறது. அந்த இடத்துல திருப்பியும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சிடும். அது சந்தேகம் வராது. ஏன்னா அங்க இருக்கிற 3 கட்சி, பிஜேபி, ஆர்ஜேடி, ஜேடியு, யாராவது ஒருத்தர் ரெண்டா ஒன்னாங்க இருந்தா 3வது கட்சிக்கு அபாயம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோட மிக்க நன்றி சார். வணக்கம், நன்றி.